ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவி மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களா இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. 132வது சங்கீதம் 11 துவங்கி 18 முடிதான திருவார்த்தைகளை முறைமுறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் 218வது பக்கத்தில் அடங்கியுள்ளது. சங்கீதம் 132 11 முதல் 18 முடிதான வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாலை வேளையிலே வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீத பாகம் 132ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் முடிய நாம் முறைமுறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 132 11 முதல் 18 வரை. கர்த்தர் தாவீதுக்கு உண்மையை ஆணையிட்டார். உன் சந்ததியாரில் ராஜாக்களை ஏற்படுத்தி உன் சிங்காசனத்தை வீட்டிற்க செய்வேன். கர்த்தர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதே நமக்கு வாஸ்தலமாக விரும்பினார். என்றென்றைக்கு நாம் தங்கமிடம் நான் விரும்பினாலும் அதன் ஆகாரத்தை நான் ஆசிர்வதிப்பேன். அதன் ஏழைகளை உணவினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பு உண்டாக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணினதுக்காக ஒரு விளக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். அவன் சத்துருக்கள் வெக்கத்தை உடுத்துவேன். அவன் மீறி அவன் கிரீடத்தை யாவரும் சொன்னார். குறிக்கப்பட்ட பரிசுத்தமான சங்கீத பாகம் வாசிக்கப்படுகிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களாம் இருக்கிறபடியே. ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படித்த நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டோருமாக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்மேடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். அவருடைய உயிர்த்தோரை மரித்தோரை இணையத்திற்கு வருவார். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காரவும். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்தேசுடமிருந்தும் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். இயேசு ஆண்டவருக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலே நாம் ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி நாம் முறைமுறையாய் வாசித்த படித்த 132வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். சங்கீதம் 132:18. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம் திருமொழிகளை சிந்திக்க நாங்கள் முற்படும் போது
நீர் எங்களோடு உமது வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம் திருவார்த்தைகளை நாங்கள் முழுமையாக உள்வாங்கவும் அவ்வார்த்தைகளை வாழ்வாக்கும் நீர் எங்களுக்கு அருளை தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். கிறிஸ்தேசுவின் வழியே பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்புக்குரியவர்களே, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் மலரும் என்று கர்த்தர் சொன்னார். கூடுதலாக இந்த மொழிபெயர்ப்பில் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி. வியட்நாமில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் களம் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தாமு அப்படின்னு என்று சொல்லக்கூடியதான ஒரு அமெரிக்க விமான பைலட், ஒரு ஃப்ளைட்டோட விமானத்தினோட ஒரு பைலட் ஒருவர் இருந்தார். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் வியட்நாம் பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த விமானத்தில் ஒரு கோளாறு ஏற்படுகிறது. நமக்கு தெரியலையா, கடந்த நாட்களில் கூட நம்முடைய இந்திய விமானங்கள் மற்றும் பல இடங்களில் இந்த விமான கோளாறு ஏற்படும் போது உடனடியாக அந்த விமானத்தை தரையிறக்க முயற்சிப்பார்கள். ஸோ இந்த பைலட் விரைந்து அந்த விமானத்தை தரையிறக்க முயற்சிக்கின்றார். ஆனால் எங்கே போய் தரையிறக்கினார் என்றால், இவர்களின் எதிரி படைகள் குவிந்திருக்கக்கூடிய அவர்களின் அந்த விமான தளத்தை நோக்கி இவர் போய் தன்னுடைய விமானத்தை தரையிறக்கிவிட்டார். அப்படி இருக்கும்போது உடனடியாக அந்த பைலட்டையும் அவரோடு இருந்த எல்லோரையும் அவர்களின் எதிரி படைகளாய் இருக்கிறவர்கள் சிறைப்பிடிக்கிறார்கள். சிறைப்பிடித்து அவர்களை 5 ஆண்டு காலம் போர் கைதிகளாக தங்கள் வசம் அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி நாட்கள் நகர்ந்து போகிறது. அப்படி அவர்கள் கைதிகளாக எதிரிகளின் இடத்துல இருக்கும்போது அவர்களை பாதுகாத்து வந்த, அவர்களை சிறையிலே வைத்து கொண்டிருந்த அந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களை அநேக விதமான மனம் நோகடிக்க செய்யும் வார்த்தைகளை சொல்லி அவர்களை கஷ்டப்படுத்தினார்களாம். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய அமெரிக்க தேசத்தை மிகவும் மோசமாக பேச ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய மன தைரியத்தை முற்றிலும் சிதைக்கக்கூடிய பல வார்த்தைகளை சொல்லி அவர்கள் காயப்படுத்தி கொண்டே இருந்தார்களாம். இப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அமெரிக்க மக்கள் எல்லோரும் இந்த போரிலே தோல்வியை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இனி உங்களுக்கு என்ன கிடையாது? வெற்றி கிடையாது, தோல்விதான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லோரும் இன்னும் கஷ்டத்தை சந்திக்கிறார்கள். ஸோ தொடர்ந்து அவர்கள் பேசுகிறார்கள். அந்த அதிகாரிகள் அந்த போர் கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த பைலட் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் அப்பொழுதுதான் விண்வெளியை நோக்கி அவர்கள் பயணப்பட்டு அங்கே நிலவுக்கு செல்ல வேண்டிய ஒரு முக்கிய காலகட்டமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு முயற்சியும் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்றும் அவர்களுக்கு சொல்கிறார்கள். அவர்களும் இதை நினைத்து மனவேதனையை அடைகிறார்கள். அப்போ இப்பொழுது நீங்கள் கைதிகளாக எங்கள் மத்தியில் இருக்கிறீர்கள், இனி உங்களுக்கு வாழ்க்கை அல்ல, இதோடு உங்கள் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. உங்கள் நாட்டுக்கு போக முடியாது, உங்களுடைய அன்பார்ந்த குடும்பத்தின் மக்களை உங்களால் இனி சந்திக்கவும் முடியாது. இதோடு உங்கள் வாழ்க்கை, உங்கள் சாப்டர் க்ளோஸ் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடிய இந்த மக்கள் மனம் உடைந்து வேதனையும் வருத்தத்தையும் இன்னும் அதிகரித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது
அந்த தாமு என்று சொல்லக்கூடிய அந்த பைலட், அவர் உடன் இருக்கக்கூடிய ஒரு போர் கைதிக்கு அவருடைய தாய் ஒரு கடிதத்தை எழுதி அமைக்கிறார்கள். அந்த கடிதமானது அவரை வந்து அடைகிறது. ஆனால் நேரடியாக வர முடியாது. யார் வழியாக தான் வர முடியும்? அவர்களை இப்பொழுது வைத்திருக்கின்ற அதிகாரிகளின் வழியாகத்தான் அந்த லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த அதிகாரிகள் இந்த லெட்டரை வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தாய் தன் மகனுக்காக அந்த மகனோடு இருக்கக்கூடிய போர்க்கைதிகளுக்கு சில நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள், கிறுக்கி விட்டார்கள். அவர்கள் தைரியம் ஊட்டுகிறார்கள். அந்த தாய், நீங்கள் தைரியமாக இருங்க, நம்ம தேசம் ஒரு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்றெல்லாம் பல விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்க தேசத்தை குறித்த நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கிறுக்கி விட்டார்கள். இப்படியெல்லாம் நடந்து முடிந்த பிறகு இந்த கடிதம் அந்த கைதிகளை நோக்கி போகிறது. அப்படி போகும்போது சொல்லுவாங்க இல்லையா, மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி, முக்கியமாக அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப், அந்த ஸ்டாம்ப் அவங்க மறந்துட்டாங்க. அந்த ஸ்டாம்ப் தான் ரொம்ப சிறப்பு. என்ன சிறப்பு அப்படின்னா, 1969 ஆண்டு நெயில் ஆம்ஸ்டாங் என்று சொல்லக்கூடியவர் முதல் முறை அந்த சந்திரனில் நிலவிலே காலடி தரத்தை அவர் பதித்தார். ஸோ அந்த விஷயத்தை மையப்படுத்தின ஒரு தபால் தலை, அந்த ஸ்டாம்ப் வந்து அதில் ஒட்டி இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒட்டி விட்டு தான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நம் அமெரிக்க தேசம் ஒரு பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய செயலை செய்திருக்கு. நிலவிலே காலடி ததத்தை முதல் முறை பதித்தது நம் தேசம்தான் என்கின்ற ஒரு பெரிய செய்தி மறைந்திருக்கின்ற அந்த ஒரு ஸ்டாம்பை இவங்க எடுக்காமல் விட்டுட்டாங்க. அதன் வழியாக அவர்களுக்கு அந்த செய்தி போகிறது. அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பெரிய சந்தோஷத்தை கண்டு கொள்கிறார்கள். அப்போ அந்த கைதிகளாக, போர் கைதிகளாக எதிரிகளின் வசம் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த செய்தி பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது. இறுதியாக நாம் பார்க்கிறோம், எதிரிகளாய் இருந்த அவர்கள் வெட்கம் அடையும் அளவிற்கு, அவமானத்தை சந்திக்கும் அளவிற்கு இந்த செய்தி அவர்களுக்குள் ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எடுத்து பார்க்கும்போது, நாம் ஆண்டவருடைய மக்களாக இந்த உலகத்தில், இந்த மண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இந்த பிசாசு என்கின்றவன் நம் அனைவரையும் நோகடிக்க செய்யும் வகையில் பல காரியங்களை மேற்கொள்ளும் நபராக இருக்கிறார். வருத்தமும் வேதனையும் சஞ்சலமும் நம்மில் அதிகமாக கூட்டி நாம் இறைவனை விட்டு வழிவிலகி போகக்கூடிய பெரிய செயல்களை செய்யும் ஒரு மோசமான நபர்தான் இந்த பிசாசு என்கிறவர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆழமாக இறைவனிலே நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் வளர்த்து கொண்டே இருப்போமானால் நிச்சயமாக நமக்கு எதிராக என்ன நோகடிக்க செய்யும் வார்த்தைகள் வந்தாலும், அல்லது நம்மை வீழ்த்த செய்யும் வார்த்தைகள் வந்தாலும், அல்லது எந்த காரியங்கள் நமக்கு எதிராக நேர்ந்தாலும் நாம் வீழ்ந்து போகாமல், நம்மை யார் அவமானப்படுத்த நினைத்தாலும் அவர்களின் மத்தியிலே கடவுள் நம்மை மகிழ்ச்சி ஊட்டுவார், நம்மை மேலோங்கி வாழச் செய்யக்கூடிய சூழலை இறைவன் உருவாக்குவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் யோபுவின் வாழ்க்கையிலே பார்ப்போம். யோபுவின் வாழ்க்கையில் நமக்கு தெரியும், அந்த பிசாசு தான் யோபுவை வீழ்த்தும் பெரிய ஒரு நிலைக்குள்ளாக அவனை தள்ளி போகின்றார். கடவுள் பார்வையிலே யோபு ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார். ஒரு பெரிய ஒரு சான்றிதழை இறைவன் கொடுக்கிறார். எனக்கு ஒரு அன்பார்ந்த என் தாசன், எனக்கு ரொம்ப பயபக்தியோடு கீழ்ப்படியும் நபராகியவர் இருக்கிறார் அப்படின்னெல்லாம் ரொம்ப பெரிய சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கொடுக்கும்போது அவர் பிசாசு சொல்கிறான், அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து பாருங்கள். எல்லா கஷ்டமும் வருகிறது நமக்கு தெரியும். படிப்படியாக
அவனை சுற்றி இருக்கிறவைகள் எல்லாம் அவனை விட்டு போகிறது. ஆனாலும் அவர் துணிவோடு இறைவனிலே இருக்கிறார். அடுத்தது அவருடைய உடல் முழுமையாக பல இன்னல்களை சந்திக்கிறார். அதிலும் அவர் உறுதியாக இருக்கிறார். ஸோ எல்லா இழப்புகளின் மத்தியிலும் அவரை வீழ்த்தக்கூடிய பெரிய செயல்களை பிசாசு செய்த போதிலும் யோபு இறைவனிலே தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவரை காயப்படுத்துகிறார்கள். நீ செஞ்ச பாவமா, உங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, என்னதான் நடந்தோ தெரியல, இப்படியெல்லாம் நடக்குது எல்லாம் சொன்ன போதிலும் அவர் இறைவனை இறுக்கமாக பிடித்து கொண்டார். இப்படிதான் யோபுடைய வாழ்வு நகர்ந்து போனது. ஆனால் இறுதியிலே பார்க்கிறோம், எல்லாரும் அவமானத்தையும் வெட்கத்தையும் படும் அளவிற்கு இறைவன் யோபுவை உயர்த்தி வைத்தார். ஏன்னா அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர்தான் பெரிய செல்வந்தர். ஸோ இந்த நிகழ்வு எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதை கடந்து அவரை சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களும், அந்த நாட்டின் மக்கள், அந்த நாட்டை கடந்து இன்னும் இருக்கிற எல்லா மக்களும் யோபை பற்றி அறிந்திருப்பார்கள். ஸோ எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, என்னவா இருந்திருக்கும், எதனால இவ்வளோ பெரிய செல்வந்தன் இப்படியெல்லாம் இருந்து இப்படி போயிடுச்சேப்பா அவர் வாழ்க்கை, நிறைய பேசியிருப்பார்கள். ஆனால் இவர்கள் எல்லார் மத்தியிலும் கடவுள் அவரை மீண்டும் உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் திருவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொன்னார் என்பதை 132 சங்கீதம் 18வது வசனம் உறுதிப்படுத்துகிறது. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அடுத்தது சொல்லுகின்றார், அவன் மீதிலோ, யார் மீதில்? சத்துருக்களினால் இன்னலை சந்தித்தவரின் மீதிலே அவன் கிரீடம் மலரும் அப்படின்னு சொல்றார். யார் சொன்னார்? கர்த்தர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் யாருக்கு எதிராக நாம் செயல்படுகிறோமோ நம்மை கர்த்தர் வீழ்த்தி விடுவார். நமக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அந்த சத்துருக்கள் எல்லோரும் வெட்கத்தை அனுபவிக்கும் வகையிலே கடவுள் மாற்றி விடுவார். ஆனால் நம்மையோ கடவுள் நம்மில் கிரீடம் மலரும் அளவிற்கு ஒரு உயர்வை இறைவன் வழங்குவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சங்கீதம் 23 சங்கீதம் பரிச்சயமான சங்கீதம், அந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது 5வது வசனம் வாசிங்க. என் சத்துருக்களின் முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்றார். ஓவர்ஃப்ளோ இல்லையா, நிரம்பி வழிகிறது. அந்த அளவிற்கு என் சத்துருக்களின் கண் முன்னே நீர் எனக்கு ஒரு பெரிய பந்தியை ஏற்பாடு செய்கிறீர், விருந்து செய்கிறீர். ஸோ அப்படி அந்த விருந்தை பார்க்கும்போதே அவர்கள் ஒரு பெரிய வெட்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்கும் அளவிற்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறீர். என் தலையை எண்ணெயினால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர். அன்றைக்கு நமக்கு தெரியும், ஒருவரை நியமிக்கும் போது, இறைவனுக்கென்று பணி செய்யும் ஒருவரை நியமிக்கும் போது அந்த எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் திருப்பணிக்கென்று. ஸோ அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம் தலையிலே எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரமானது நிரம்பி ஒழுகிறது. பாதி இல்லை, அல்லது அந்த தலைவெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அரிசி போடும்போது எப்படி போடுறீங்க, எப்படி போடுங்க, தலை வெட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அது நிறைவாக நம்ம போடுவோம், அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி இல்லை, அது நிரம்பி வழிந்தோடும் அளவிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். யார் கண்முன் என்றால் நம்மை எதிர்க்கும், நமக்கு விரோதமாக செயல்படும் மக்கள் கண்முன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அருளும் கடவுளாக இருக்கிறார். அதை தாவீது அனுபவித்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. அதே தாவீது தான் 132 சங்கீதத்திலும் இந்த வார்த்தைகளை சொன்னார், கர்த்தர் சொன்ன வார்த்தையாக. அதில் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே தாவீதுக்கு நேர்ந்த சகல உபத்திரவத்தையும் அவனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லுகின்றார். அவன் பெரிய
அவமானத்தையும் இன்னலையும் சந்தித்தார். ஆகையினாலே அவருக்கு நேர்ந்த சகல உபத்திரவத்தையும் அவனுக்காக நினைத்தருளும் என்று அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அவன் கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணி என்று தொடர்ந்து அந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையிலே பல இன்னல்களை சந்தித்தார், பல அவமானங்கள் நேர்ந்தது, பல உபத்திரவங்களை சந்தித்தார். இவை எல்லாவற்றிலும் கடவுள் அவரோடு இருந்து, நமக்கு தெரியும் அவரை கடவுள் எப்படி உயர்த்தினார் என்று சொல்லி, இல்லையா? இப்போ கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய, இல்லையா, ஒரு ராட்சசன் போல ஒருவர் இருக்கின்றார். இவனை எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு பெரிய மனநிலை, சிந்தனை மக்களுக்குள் இருக்கிறது. இதெல்லாம் சாத்தியமா? இவர் யாரு? சாதாரண ஒரு சின்ன பையனாகிறானே, நீ எப்படிப்பா? யாருமே நம்பல. போறதுக்கு நான் போறேன், கடவுள் என் கூட இருக்கிறான்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இருப்பா, சும்மா இரு, நீ பேசாம, உனக்கு என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு அவரை என்ன செய்யறாங்க? மட்டம் தட்டுறாங்க, அப்படியே அடக்கி வைக்கிறாங்க. ஆனால் கடவுளை முன்னிறுத்தி அவர் அந்த போருக்கு களத்திற்கு போகிறார். என்னோடு யாரும் வர வேணாம், கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் பார்த்துக்கிறேன். ஸோ எல்லாரும் ஒருவேளை அவரை இகழ்ந்திருப்பார்கள், கேலி செய்திருப்பார்கள். என் கோலியாத்தே கேலி செய்கிறான், சின்ன பையன், நீ என்னை வீழ்த்துறியா? சரி, நீ வீழ்த்தினா என்ன பண்ணுறான்? என் தேசமே உங்கள் நாட்டிற்கு அடிமையாய் இருக்கும், நாங்கள் உங்களுக்கு பணி செய்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய சவால். ஆனால் அப்படி போகும்போது, இல்லையா, அவர் போய் அவரை வீழ்த்தினார். எல்லார் கண்முன்னும் தாவீதிற்கு ஒரு பெரிய மேன்மை கிடைத்தது. இல்லையா, சவுலே என்ன செய்யறாரு? பொறாமப்பட்டு அவரை சாகடிக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். இல்லையா, அந்த அளவிற்கு கடவுள் அவரை மேலோங்கி உயர்த்தி வைத்தார். நமக்கு தொடர்ந்து தெரியும், சவுலுக்கு அடுத்தது ஒரு பெரிய நிலையிலே கடவுள் தாவீதை அரசராக உயர்த்தி வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனுக்காக, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய விசுவாச வாழ்வு அவரிலே புதைந்திருக்கும் போது, நாம் அவரிலே வாழும்போது, நமக்கு எதிராக என்ன கஷ்டம் வரச் செய்யும் வார்த்தைகளை மக்கள் வீசினாலும், அல்லது நம்மை நோகடிக்க செய்யும் வார்த்தைகளை வீசினாலும், அல்லது செயல்களின் வழியாக நம்மை வருத்தத்தையும் வேதனையும் அடைய செய்யும் நிலையில நம்மை தள்ளி கொண்டு போனாலும், கடவுளிலே நாம் உறுதியாக இருந்தால் கடவுள் அவர்கள் கண்முன் நம்மை மேன்மையாக உயர்த்தி வைப்பார். அதேதான் இங்கே கர்த்தரின் வார்த்தையாக தாவீது சொல்லுகின்றார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் மலரும் என்று இறைவன் சொல்லுகின்றார். நாம் அவரிலே வாழ்ந்தால் நம் மீதிலும் கிரீடம் மலரும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டவருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் வழிபாட்டுக்கு நிறைவு பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் 586வது கீர்த்தனை பாடல், சேனைய அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையும் என்கிற பாடல். 586வது பாடல்.
நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதத்தின் இறுதி இடைவார ஆராதனைக்காக நன்றி சொல்லுகின்றோம். நாளை தினத்தோடு இந்த மாதத்தையும் நாங்கள் நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாகவும் பயணப்படக்கூடிய ஒரு மேலான சந்தர்ப்பத்தை கடவுள் எங்களுக்கு ஏற்படுத்தி போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளின் வழிபாட்டில் ஆண்டவராக இறைவன் நீர் எங்களோடு பேசின உம் திருமொழிகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு எதிராக இருக்கும்போது அவர்கள் அனைவரும் வெட்கமடையும் அளவிற்கு அவமானத்தையும் வெட்கத்தையும் உடுத்தும் ஆண்டவராய் நீர் இருக்கின்றேன். அவர்களினால் எங்களுக்கு அவமானங்கள் நேரும்போது மனம் நோகடிக்கச் செய்யும் வார்த்தைகளை எங்கள் மீது அவர்கள் வீசும்போது கடவுள் அவர்களை முற்றிலுமாக முறியடித்து எங்களுக்கு கிரீடத்தை மலரச் செய்யும் ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். யோபு தன் வாழ்க்கையில பிசாசினால் பெரிய இழப்புகளை அவர் சந்தித்த போதும், ஒருவேளை இதன் நிமித்தமாக மக்கள் எல்லோரும் அவருக்கு எதிராக பேசியிருக்கலாம். எதனால் இது நேர்ந்தது? அவரை நோகடிக்க செய்திருக்கலாம். அவருடைய நண்பர்கள், அவருடைய மனைவி என்று எல்லோரும் கஷ்டத்தையும் வேதனையும் அவர் மீது வீசின போதிலும் கடவுளிலே உறுதியாக இருந்தார். எல்லார் கண்முன் கடவுள் அவரை இரண்டத்தனையாக ஆசீர்வதித்து மேன்மையாக வைத்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். தாவீதையும் அவன் சிறுவன், உன்னால் எப்படி இந்த காரியத்தை செய்யக்கூடும் என்று எல்லோரும் ஒடுக்கினார்கள், அவரை அவமதித்தார்கள். ஆனால் எல்லார் கண்முள்ளும் கடவுள் அவரை மேன்மையாக உயர்த்தினீர். எல்லாவற்றிற்கும் மேலாக அரசர் என்கின்ற நிலையை கடவுள் அவருக்கு தந்து அவருடைய அரியணையை கடவுள் உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் நிறைத்து எங்கள் வாழ்வை நாங்கள் வாழும்போது, உமக்குள்ளாக நாங்கள் ஜீவிக்கும் போது, உம்மிலே ஆழமான விசுவாசத்தை நாங்கள் வைத்து வாழும்போது கடவுள் எங்கள் மீதிலும் கிரீடம் மலரும் அளவிற்கான ஆசீர்வாதத்தை இறைவன் தருகிறேன். தாவீது அரசர் சொல்லுகிற வண்ணமாக, என் சத்துருக்களின் கண்முன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியும் அளவிற்கு கடவுள் என்னை ஆசீர்வதித்தீர் என்று சொல்வது போல கடவுள் எங்கள் வாழ்விலும் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் சூழலை உருவாக்கும் கடவுள் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த திருமொழிகளை உள்வாங்கியிருக்கின்ற நாங்கள் யாருக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டாலும், சத்துருக்களாய் நாங்கள் பிறருக்கு மாறினால் கடவுள் எங்களை முறியடிக்கும் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்திட அருளை தாரும். ஒருவேளை பிறருக்கு எங்கள் வாழ்க்கையில இன்னல்களும் அவமானங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகள் நேர்ந்தால் அவர்களை கடவுள் முறியடித்து எங்களை மேன்மையாக நீர் வைப்பீர் என்கிற அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்திட அருளை தாரும். இந்த வார்த்தைகளினால் தம் மக்களை கடவுள் ஆசீர்வதியும். இவ்வேளையிலும் எங்களுடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையை உமது திருக்கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே எங்கள் திருச்சபையை தொடர்ந்து ஆசீர்வதியும். சபையின் அனைத்து வகை பொறுப்பாளர்களையும், முன்னாள் பொறுப்பாளர்களையும், மாதர்கள், வாலிப சகோதர சகோதரிகளையும்,
திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும் கோயில் பிள்ளையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து உமது திருநாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய ஜபங்களையும் கர்த்தர் தயவாக செவிசாய்த்து மறுமொழி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். வழிபாட்டை தவறவிட்டவர்களும் வருகிற நாட்களில் தவறாமல் பங்கெடுக்கவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் அருளும் ஆசீர்வாதங்களை பெற்று நிறைவோடு வாழுகின்ற சூழல்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டிற்கென்று உமது திரு பீடத்தையும் ஆலயத்தையும் ஆயத்தம் செய்தவர்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலும் இசைக்கருவிகளின் ஊடாகும் இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறவர்களையும், திருமறை பகுதிகளை நடத்தினவரையும் வாசித்தவர்களையும், பாடல்களை பாடி உமது நாமத்தை உயர்த்தினவர்களையும், சமூக ஊடகத்தின் வழி அநேக மக்கள் இந்த ஆராதனையை பங்கெடுத்து உம்மை தொழுது கொண்டு உமது வார்த்தைகளை கேட்கக்கூடிய சூழலை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற வாலிபர்களையும் கடவுள் நீர் ஆசீர்வதியும். இந்த நேரலையிலும் அநேக மக்கள் இவ்வழிபாட்டில் இணைந்திருக்கும் போது தம்முடைய மக்களையும் இறைவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. அமீன். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற தம்முடைய மக்களை கண்ணோக்கி பாரும், ஆற்றல் படுத்தும். மிக சிறப்பாக எங்களுடைய திருச்சபையினுடைய பொருளர் டாக்டர் ரவி ஐயா அவர்களையும், திரு வில்லியம் ஐயா அவர்களையும், திரு ஆசை தம்பி ஐயா அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். எல்லோருடைய பலவீனங்களையும் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் இறைவன் நீர் மிகுதியாக தந்து இவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் இந்த வழிபாட்டில் தம்முடைய மக்களாய் உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் உமக்கு நன்றி. படைத்திருக்கின்ற வழிபாட்டின் காணிக்கைகளை நீர் தயவாக ஏற்றுக்கொள்ளும். அக்காணிக்கைகளை உமது திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கும் போது படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் தந்தையாக இறைவன் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நாளை தினத்திலும் என்னுடைய திருச்சபையின் குடும்பத்தை சார்ந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே செல்வன் எஸ் ஹரிஷ் அவர்களுக்காக, செல்வி மோனிகா அவர்களுக்காக நன்றி. நாளை தினத்திலும் ஆண்டவரை இவர்கள் ஒரு புதிய இல்லற வாழ்வை உமது இறைத்தலத்திலிருந்து ஆரம்பிக்கப் போவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த மெய்வாக வழிபாட்டை இறைவனின் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடும். ஆண்டவரை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாகவும் நாங்கள் நுழைய இருக்கின்றோம். அந்த 5வது மாதம் மே மாதத்தின் முதல் நாள் காலை வழிபாட்டையும் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதே நாளிலும் ஆம்பூர் சபை சங்கத்தின் மகளிர் துறை வாயிலாக நடைபெறப் போகின்ற இந்த மகளிர் மாநாட்டையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை நடைபெறப் போகின்ற எங்களுடைய திருச்சபையின் விடுமுறை வேதாகம பள்ளியின் துவக்க நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்றைய நாளிலும் ஆண்டவரே, வருகை தரப்போகின்ற அனைவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நல்ல முறையில் இதை நடத்தப் போகின்ற ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவிகள் பிள்ளைகள் யாவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதியும். சிறப்போடு இந்த விடுமுறை வேதாகம பள்ளி இந்த ஆண்டில் நிகழ்ந்தேற இறைவன் நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த இரவை உமது திருக்கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஒரு பாதுகாப்பான இரவாக நீர் எங்களுக்கு மாற்றித்தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நீர் கொடுத்த மழைக்காய் ஸ்தோத்திரம். வெப்பமான இச்சூழலிலே ஒரு குளுமையான ஒரு சூழல் எங்களுக்கு மாறியிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த காலத்தில் நல்ல மழையை இறைவன் எங்களுக்கு தந்து அதிகமான வெப்பநிலையை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரை, வழிபாடு முடிந்து எங்கள் இல்லங்களுக்கு நாங்கள் அமைதலோடு கடந்து போய் ஒரு சுகமான நித்திரையை இரவை நாங்கள் கண்டு உமக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய பகலை புதிய நாளை இந்த மாதத்தின் இறுதி நாளை கண்டு உமக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து எங்கள் கடமைகளை மேற்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்த எல்லா நன்மையான ஈவுகளினாலே ஆண்டவராக இறைவன் எங்களை நிறைத்து காத்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து 59வது பக்கம் உள்ள மன்றாட்டை ஏறெடுப்போம்.
கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டல செய்கிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களை சோழ்நிலை பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கிருபையுள்ள கர்த்தாவாகிய கடவுளே, பரிசுத்த வாஞ்சைகளையும் நல்ல ஆலோசனைகளையும் நீதியின் செயல்களையும் எங்களில் உண்டாக்குகிற பரமபிதாவே, எங்கள் இருதயங்கள் உம்மை அண்டிக் கொண்டு உம்முடைய கற்பனைகளை உறுதியாய் கை கொள்ளவும் நாங்கள் உம்முடைய பாதுகாப்பினால் பகைவர்களுக்கு நீங்களாக்கி எங்கள் நாட்களிலெல்லாம் சமாதானத்தை அனுபவிக்கவும் தேவரீர் உலகம் தர முடியாத சமாதானத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை முன்னிட்டு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்மோடு என்றும் வாழ்பவராகிய தூய ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். 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 என்னோடிரோமே நேச கர்த்தரே, ஈரோட்டாயிற்றே மற்றோர் கோத்தாசை அற்று போயினும் நேர்மை சகாயரே என்னோ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முனி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆண்டவராகிய இறைவனில் ஆழமான விசுவாசத்தை வைத்து தொடர்ந்து வாழ்ந்திட சத்துருக்களின் முன்பதாக கடவுள் நம்மீது கிரீடத்தை மலரச் செய்து அவர்களை அவமானப்படுத்துவார், நம்மை மேலோங்கி வாழச் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்திட சமுதாயத்திற்குள் பயணப்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென்.